என்னதான் நம்ம யுஎஸ்ஏவை மதர் ஆஃப் எவ்ரிதிங்னு சொன்னாலும், ஆனா சைனா தான் பார்த்தோன்னா டெக்னாலஜி வைஸ் மதர் ஆஃப் எவ்ரிதிங். அந்த மாரி மேனுஃபேக்சரிங்லயுமே பார்த்தா சைனா தான் நம்பர் 1ல இருக்கும். நம்ம கூட இப்ப இந்தியன் ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது பொம்மை எடுத்தா கூட மேட் இன் சைனான்னு தான் போட்டிருக்கும். அந்த மாரி அவங்க அட்வான்ஸ்டா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு ஃபேக்டரியில ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா அவங்களோட ஃபேக்டரிலாம் இனிமே டார்க் ஃபேக்டரியா இருக்க போதாம். டார்க் ஃபேக்டரினா பேர்லயே சொல்ல வராங்க. அந்த ஃபேக்டரியே பார்த்தோன்னா டார்க்கா தான் இருக்க போதாம். ஸோ டார்க்கா இருக்க போதுன்னா, அங்க எப்படி மனுஷங்கலாம் வேலை செய்ய போறாங்கன்னா, அங்க தான் இவங்க ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிலலாம் பார்த்தோன்னா, மனுஷங்களே இருக்க போறதில்ல. ஃபுல்லா இந்த ஏஐ டெக்னாலஜி தான். ஸோ இவங்க டார்க்குன்றப்ப லைட்டே இருக்காது. பட் 24 மணி நேரமும் அங்க வேலை நடக்க போகுது. இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா, ஏஐ அதுக்கப்புறம் இந்த ரோபாட்டிக்ஸ் தான். அந்த ரோபாட்டிக்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொருள்லாம் இப்படி இப்படி எடுத்து எடுத்து வைக்கிற மாரி. ஸோ அவங்க ஆஃபீஸ் ஃபுல்லாவே அதுதான் இருக்க போது. ஒரு லைட்டு கூட இருக்காதாம். ஸோ அப்ப லைட் இருக்காதே. இந்த ரோபோட்லாம் எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னா, அதுக்கு வந்து இன்ஃப்ராரெட் விஷன் அந்த மாரி இதில தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேக்டரி வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. இப்ப நெறைய இடத்துல பார்த்தோன்னா, இந்த மாரி ஃபேக்டரிஸ் தான் இருக்கு. நம்மளோட டெஸ்லா கிகா ஃபேக்டரியில கூட மோஸ்ட்லி இந்த மாரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதனால இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வராங்கன்னா, ஆப்வியஸா வந்து இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் தான். இப்ப ஏஐ தான் வந்து ஃபியூச்சர்னு சொல்ட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க. இதில வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து வேலை போப்போது. அது தெரிஞ்சு போச்சு. இப்ப நெறைய ஏஐ வந்து ஆல்ரெடி நெறைய பேர் வேலைய எடுத்துருச்சு. இந்த ஃபேக்டரியில மனுஷங்க இல்லாதனால என்னலாம் பெனிஃபிட்னு சொல்றாங்கன்னா, இந்த ஃபேக்டரியில வந்து ஒரு லீவு யாருக்கும் தர தேவையில்ல. அந்த மாரி லேபர் லான்னு ஒண்ணு கிடையவே போறதில்ல. ஏன்னா மிஷின் தான். 24 மணி நேரம் வேலை செய்ய போது. அந்த மாரி புரொடக்ஷன் பார்த்தோன்னா ஓடிக்கிட்டே இருக்க போது. ஆனா இங்கேயும் வந்து ஹியூமன்ஸ் தேவை. எதுக்குன்னா, அந்த மிஷின்ல ஏதாவது எரர் ஆச்சுன்னா, அத கண்காணிக்க மட்டும் தான் இருக்க போறாங்க தவிர, உள்ள யாருமே இருக்க போறதில்ல. இந்த மாரி ஏஐலாம் டெவலப் ஆகுறனால ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு. அதில சொல்றாங்க, இன்னும் 5 வருஷத்திலே ஏஐனால 23% வந்து மக்களுக்கு வேலை போகுதுன்றாங்க. இந்த டார்க் ஃபேக்டரி தியரியில ஆல்ரெடி ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த Xiaomiன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்மியோட சப்சிடரி. அவங்க வந்து ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஒரு 330 பில்லியன் செலவு பண்ணி, அந்த கம்பெனியில பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் ஃபோன் வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே வருதாம். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபோன் ரெடி ஆகுதாம். இது கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மனுஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவ்வளோ ஸ்பீட்லலாம் பண்ண முடியாது. நமக்கு வந்து தெரியும். நம்ம காலைல 9 மணிக்கு லாகின்னா, ஒரு 10:15க்கு ஒரு சின்ன டீ பிரேக் போவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு ஒரு லஞ்ச் போவோம். அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யும்போதே கொஞ்சம் நேரம் பேசுவோம். இந்த மாரிலாம் வந்து நம்ம எப்புட்றா டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படா வீட்டுக்கு போறது? எப்படா முடியும்னு. ஆனா இதெல்லாம் வந்து இனிமே ரோபோட்ஸ் வந்தனா கண்டிப்பா எங்கேயுமே நடக்காது. அது இல்லாம ஆல்ரெடி நமக்கு வேலையே போயிடும். இத வந்து எப்படி பார்க்கலாம்னா, 2 பக்கம் பார்க்கலாம். வொர்க்கரா நம்ம யோசிக்கும்போது, ஐயய்யோ! எங்க வேலைலாம் போதே நாங்க எப்படி கஷ்டப்படுவோம்னு. அதே இது முதலாளியா யோசிக்கும்போது, உன் வேலை போனா எனக்கு என்ன? எனக்கு என் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இது வந்து ஒரு 50-50 தான் சொல்ல முடியும். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஆனா இன்னும் சைனால என்ன பண்றாங்கன்னா, 2022ல மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸை வந்து அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் இறக்கியிருக்காங்களாம். அதெல்லாம் பார்த்து இந்தியாவில் ஒரு 2-3 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாடு ப்ராஜெக்ட்ஸே எப்படி இருக்குன்னா வந்து, சென்னையில் பிளான்ட் வைங்க, பிளான்ட் வச்சனா வந்து எங்கள் தமிழ்நாட்டு பீப்புளுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சொல்லி தான் ஒரு திட்டமே அவங்க சைன் பண்ணுறாங்க. அதோட வந்து பக்கத்தில் இனிமேல் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சைன் போட்டாங்கன்னா, இங்கே எல்லாருமே வேலையை விட்டு போக வேண்டியதான். இப்போ இன்டர்நெட்டை திறந்தாலே சைனா தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே ஸ்பீடு தான். ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரீமராக இருந்தார். ஏதோ ஒரு வீடியோவில் வந்து அந்த ரொனால்டோ பற்றி பேசி, ரொனால்டோ ஃபேன்ற அந்த கான்செப்ட் வந்தோடனே அந்த வீடியோஸ்லாம் பயங்கர வைரல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டு டூர் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரோட வீடியோஸ் எல்லாமே பயங்கர பீக்காக போயிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரீம் அவர் நடந்து போகும்போது பின்னாடி ஒரு 10,000 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. யார் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரீசெண்டாக போய் சைனாவை சுற்றி காமிச்சிருந்தாரு. சைனா பற்றி நம்ம அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. அவர் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது என்னென்ன பண்ணிருக்கானுங்கன்னு சைனாவில். அந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். நம்ம எத்தனாவது ஃப்ளோரில் இருந்தோம்? கிரவுண்ட் ஃப்ளோர் தானே அப்படின்னுவார். அந்த தெரியுதா பெரிய பில்டிங் இருக்கும், கீழே பாருன்னு எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கோம் அப்படின்னு கேட்பாரு. நம்ம 22nd ஃப்ளோரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். சிட்டிக்கு மேலே இன்னொரு சிட்டி கட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த பிஒய்டி கார்லாம் பார்ப்பார். இந்த கார் டான்ஸ் ஆடுது அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் சப்மரின் கார் பார்ப்பார். அப்புறம் ட்ரோன் கார்லாம் ஃப்ளை பண்ணி பார்ப்பார். அந்த மாதிரி சைனாவில் என்னென்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இப்போ வீடியோ போட்டுட்ருக்காங்க.
நான் அப்பயே சொன்னால சைனா பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. இப்போ ஸ்பீடு போனதுக்கப்புறம் இது நிறைய வெளியே வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சைனாவே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இப்போ வரும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன். சைனாவில் வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்களாம். எங்கன்னா தண்ணி மேலே கட்டுறாங்க. நார்மலாக அந்த ரூட்டில் போகணுன்னா 60 நிமிஷம் 1 ஹவர் ஆகுமா. இந்த பிரிட்ஜில் போனால் வெறும் 5 நிமிஷம் தான் ஆகுமா. ஏன்டா டேய் என்னடா பிரிட்ஜ் அது 5 நிமிஷத்தில் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரிலாம் பிரிட்ஜ் கட்டுறது வந்து சத்தியமாக எப்படின்னே தெரில. அந்த மாதிரி சைனாவில் வந்து பயங்கர அட்வான்ஸ்மெண்ட் தான். ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அங்கே நமக்கு வர எதுவுமே இருக்காது. நம்மள மாதிரி யூடியூப், டிக்டாக்கு அந்த மாதிரி குளோபலாக பார்க்குற எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க கவர்மெண்ட்டே உனக்கு யூடியூப் வேணுமா, நாங்கள் ஒரு யூடியூப் வச்சுருக்கோம், உனக்கு டிக்டாக் வேணுமா, நாங்கள் ஒன்று வச்சுருக்கோன்னு அவங்க ஒரு தனி உலகத்தில் தான் இருக்காங்க. நம்ம இங்கேருந்து எவனாவது போய் அங்கே பார்த்து சொன்னால் மட்டும்தான் என்ன நடக்குதுன்னே தெரியுது. இவங்க எந்த கான்செப்டில் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வேர்ல்டுலே நம்பர் 1 பாப்புலேஷன் வந்து சைனா தான். அவனுங்களே இப்போ ஏஐ ரோபோட்ஸ்க்குலாம் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவனுங்க அந்த மக்கள் பற்றிலாம் யோசிச்சிருப்பானுங்க. என்ன கான்செப்டில் பண்ணுறாங்கன்னே இப்போ தெரிய மாட்டேங்குது. அதான் தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து நம்ம ரோபோட்டிக்ஸ் கூட தான் இருக்க போகிறோம். டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போகுது. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணினா தான் உண்டு. இல்லைனா வந்து நம்மளையும் தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்மளோட வேலையெல்லாம் அது பார்த்துட்டு இருக்க போகுது.